என்னக்கா இவ்வளோ கிராண்டா மேரேஜ் பண்றீங்க? நகையெல்லாம் நல்லா நிறையா போட்டிருக்கீங்க. கார்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. என் பொண்ணு நல்லா இருக்கும்னா நான் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். அவங்க கேட்டேன்னா நம்ம கொடுக்கணும்ல. கரெக்டு தான்க்கா. போற பொண்ணு அந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்ல. இந்தாங்க மாப்பிள்ள, நீங்க கேட்ட காசும் காரும் என் பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. சரி சரி, அதெல்லாம் சந்தோஷமா தான் இருப்பா. இன்னும் 5 லட்சம் கேட்டிருந்தனே, என்னாச்சு? இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டி விற்க போற மாப்பிள்ள. அதை விற்றதுக்கு அப்புறம் நீங்க கேட்ட காசை கொடுத்துறேன். இந்தாடா தங்கம், அம்மாவோட கல்யாண gift. நீ சந்தோஷமா இருக்கணும்டா. நீ சந்தோஷமா இருந்தாவே போதும்டா. இங்க பாரு, உங்க அம்மா எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? இல்லையேங்க, என்னாச்சு? இங்க பாரு, உங்க அம்மாட்ட 5 லட்சம் கேட்டிருந்தேன். அவங்க 2 நாளா தரேன்னாங்க. இன்னும் தரல. என்ன கதை உங்களோடது? ஏங்க 5 லட்சம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எனக்கு 5 லட்சம் வேணும். உங்க அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வந்து கொடு. அதான் எங்க அம்மா எல்லாமே கொடுத்துட்டாங்களேங்க. இதுக்கு மேல என்னங்க கொடுக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 5 லட்சம் வேணும். என்னால எங்க அம்மா கிட்ட இதுக்கு மேல காசு கேட்க முடியாதுங்க. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் இப்படி வாந்தியா எடுத்துட்டு இருக்கீங்க? டெய்லிக்கும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர்றீங்க. என்னதான் பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை. 5 லட்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லல, கொடுத்தியா? நீங்க என்ன பண்ணாலும் இதுக்கு மேல எங்க அம்மா கிட்ட என்னால காசு கேட்க முடியாதுங்க. ஓ அப்படியா? இந்தா வாங்கிக்கோ. அம்மா, என்னைய மன்னிச்சிடுங்கம்மா. இதை தவிர்த்து எனக்கு வேற வழி தெரியலம்மா. இங்க பாடுறா தங்கம், அம்மா உன்னைய ஒரு மனுஷனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அங்கே உனக்கு யாராச்சும் ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அம்மாட்ட வந்துடுறா. அம்மா உன்னைய நல்லபடியா பாத்துக்கிறேன். ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூடா. பட் ஏய், என்ன காசு கேட்டியா? இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் இதுக்கு எங்க அம்மா கிட்ட காசு கேட்கணும்? கல்யாணத்துக்கு அவங்களா கொடுக்கறதுக்கு பேரு அன்பளிப்பு. நம்மளா கேட்டு வாங்குறதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு மேல அவங்க கிட்ட நான் 1 ரூபா கூட கேட்க மாட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஓ அப்படியா? அப்பனா இந்த வீட்டை விட்டு கிளம்பு. என்ன பாக்குற? இப்ப போறேன், ஆனா திரும்பி வருவேன். என்கிட்ட படிப்பும் சட்டமும் இருக்கு. உங்களை மாதிரி சில பேருக்கு வரதட்சணை வாங்குறது எவ்வளவு தப்புன்னு நான் உணர்த்தாம இந்த வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். பெண் பிள்ளைகளை, உங்களுக்கு என்னைக்காச்சும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா உங்க பேரண்ட்ஸை நினைச்சு பாருங்க. ஏன்னா அவங்களும் உங்களெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்களை இவ்வளோ தூரம் ஆளாக்கி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் உங்க பேரண்ட்ஸை நினைச்சீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸே மாறிடும். என்னைக்குமே தப்பான முடிவு ஒரு தீர்வா இருக்காது.